வணக்கம். ஆன்மீக செய்திகள். திருச்சி மலைக்கோட்டை தாயுமான சுவாமி கோயிலில் சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் 20 கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவையொட்டி தினமும் சுவாமி அம்பாள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளினர். இன்று மலைக்கோட்டை தாயுமான சுவாமி கோயிலில் செட்டி பெண்ணுக்கு பிரசவம் பார்க்கும் வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. செட்டிப்பெண் கருத்தரித்திருத்தல், வெள்ளத்தால் தாயின் வரவு தடைப்படுதல், பார்வதி கங்கையுடன் ஈசன் தாயாக வருதல், மகப்பேறு பார்த்தல், ரத்னாவதியின் தாயாருக்கு இறைவன் இறைவி காட்சியளித்தல் போன்றவை தத்ரூபமாக அரங்கேற்றப்பட்டன. பக்தர்கள் குழந்தை பேறு மற்றும் சுகப்பிரசவம் நடக்க வேண்டி சுவாமிக்கு பால் அபிஷேகம் செய்தும் வாழைத்தார் வழங்கி வழிபட்டனர். விழா ஏற்பாடுகளை அறநிலைய அதிகாரிகள் செய்திருந்தனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே திருவண்ணாமலை ஆதீனம் குன்றக்குடி தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட பிரான்மலை திருக்கொடுங்குன்றநாதர் கோயில் 3 அடுக்கு நிலையில் உள்ளது. இக்கோயிலில் ஆகாயம், மத்திபம், பாதாளம் என்று 3 நிலைகளில் சிவபெருமான் காட்சியளிக்கிறார். பாதாளத்தில் திருக்கொடுங்குன்றநாதர் குயிலமுத நாயகி அம்மன், மத்தியில் வடுக பைரவர், ஆகாயத்தில் மங்கைபாகர் தேனம்மை ஆகியோர் காட்சி தருகின்றனர். பிரான்மலை திருக்கொடுங்குன்றநாதர் கோயில் சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் 21 கொடியேற்றத்துடன் துவங்கியது. பிரான்மலை உமாபதி சிவாச்சாரியார் தலைமையில் கொடியேற்ற வைபவம் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவையொட்டி தினமும் இரவு பூதம், யானை, ரிஷபம், நந்தீசர், கிளி, கேடயம் உள்ளிட்ட வாகனங்களில் பஞ்சமூர்த்திகள் வாகனங்களில் எழுந்தருளி 4 ரத வீதிகளில் உலாவரும் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. விழாவின் 5ஆம் நாளான இன்று திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக சுவாமி கோவிலை வலம் வந்து கோயில் உள்புறம் உள்ள 12 கால் கல் மண்டபத்தில் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. அங்கு அன்னை குயிலமுத நாயகி தவக்கோலமிட்டு இறைவனை நோக்கி தவம் இருந்தார். அங்கு பிரியா விடை உடனான திருக்கொடுங்குன்றநாதர் எழுந்தருளினார். தொடர்ந்து திருக்கல்யாண மேடையில் எழுந்தருளிய சுவாமிகளுக்கு உமாபதி சிவாச்சாரியார்கள் முன்னிலையில் வேத மந்திரம் முழங்க திருவண்ணாமலை ஆதீனம் குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் திருமாங்கல்யம் எடுத்துக் கொடுத்து அன்னை குயிலமுத நாயகிக்கும் திருக்கொடுங்குன்றநாதருக்கும் திருமாங்கல்யம் சூட்டும் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. தொடர்ந்து மாலை மாற்றுதல் நிகழ்ச்சி நடந்தது. விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. திருச்சி தென்னூர் பகுதியில் எழுந்தருளியுள்ள உக்கிர மாகாளியம்மன் கோயில் பிரசித்தி பெற்றது. 8 கரங்களுடன் உக்கிர மாகாளியம்மன் வடக்கு திசையை நோக்கி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். இக்கோவில் சித்திரை தேர்விழா நேற்று காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. திருவிழாவின் 2ஆம் நாளான இன்று இரவு உக்கிர மாகாளியம்மன் அன்ன வாகனத்தில் எழுந்தருளினார். தீபாராதனைக்கு பிறகு உள் பிரகாரங்களிலும் அதனைத் தொடர்ந்து தேரோடும் வீதிகளிலும் மங்கள வாத்தியங்கள் முழங்க வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மன் அருள் பெற்றனர். பிரசாதம் வழங்கப்பட்டது.